வல்லநாடு பிளாக் பேக் சேஞ்சுரி, வல்லநாடு வெளிமான் சரணாலயம். வெளிமான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அது இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கு, தமிழ்நாட்டிலே 3-4 இடத்துல தான் இருக்கு. சரியா? அதுல ஒண்ணு வந்து நம்ம தூத்துக்குடி வல்லநாட்டுல இருக்கிற வெளிமான் சரணாலயத்துல இந்த வெளிமான் இருக்கு. இது வந்து ஆடு மாடு இருக்குல்ல, அந்த வகையை சார்ந்ததுதான். இது குட்டி போட்டு பால் கொடுக்குற இதுதான். சரியா? இந்த இரு நிலையில வந்து அசை போட்டு வாழக்கூடிய ஒரு விலங்கு. சரியா? இது வந்து அந்த கொம்பு பாருங்க, அந்த பாருங்க நல்லா பாத்தீங்களா எப்படி இருக்கு? சரி, மான் பாத்திருக்கீங்களா? புள்ளி மான், கடமான் பாத்திருக்கீங்களா? அதோட கொம்பு எப்படி இருக்கும்? சில புள்ளி மானுக்கு பிரான்சஸ், கிளைகள் போட மாதிரி இருக்குமா? ஆனா இதுக்கு அப்படி இருக்கா? எத்தனை சுருள் இருக்கு பாருங்க. 3 சுருள். லாஸ்ட்ல எப்படி இருக்கு? கூர்மையா இருக்கா? மத்த எல்லா விலங்குக்கும் வந்து மான் இனத்துக்கு வந்து கொம்பு வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க வந்து கீழே விழும் தெரியுமா? 6 மாசத்துக்கு ஒருக்க இருக்கு. 1 வருஷத்துக்கு ஒரு கொம்பு கீழே விழுந்து திருப்பி என்னாவும் முளைக்கும். ஆனா இந்த மானுக்கு மட்டும் என்னன்னா கொம்பு கீழே விழாது. ஒரு தடவை வளர்த்துனா அது லாஸ்ட் சாகுற வரைக்கும் அந்த கொம்பு அளவு விழாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கொம்பு. சார் சொன்னார் ஆல்ரெடி என்னென்ன இருக்குது இந்த இதில் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து 1987 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா இந்த வெளிமான்கள் வந்துட்டு இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இனத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. ரேர் ஸ்பீசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா அரிய வகை, அரிதான இருக்கிறது இல்லை அழிச்சிட்டு வர்ற விலங்குகள். ஸோ அந்த இதில் வந்துட்டு நம்ம வெளிமான்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 80,000 மான்கள் இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு 12,000 15,000 வகையான மான்கள் மட்டும்தான் இருக்குது மொத்தம் இந்தியா ஃபுல்லாகவேன்னு. ஸோ அப்போ அதை காப்பாற்றணும்ல. வேகமாக ஓடக்கூடிய விலங்கு இது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வெளிமான்கள் தான் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது. ஸோ சார் சொன்னார் இது ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஸோ இந்த மான்கள் வந்துட்டு ஆண் மான் பெண் மான் அப்படின்னு 2 விதமான மான்கள் இருக்குது. ஆண் மானுக்கு வந்துட்டு கொம்பு இருக்கும், பெண் மானுக்கு வந்து கொம்பு இருக்காது. சரிங்களா? அந்த கொம்பு வந்துட்டு சுருளாக இருக்கும், அதாவது திருகு மாதிரி இருக்கும், அதாவது திருகுமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆண்மான் வந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்கா, பெண்மான் வந்து மாதிரி கலர் இருக்காது. பட் அதே இது ஆண்மான் வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது பெண்மான் மாதிரி தான் அதே கலரில் தான் இருக்கும். வயசான அப்புறம் அதோட ஜீன்கள் அதோட உடலமைப்பு எல்லாம் மாறும்போது உங்களுக்கு வந்து அந்த கருப்பு கலரில் வந்துடும். சரிங்களா? இந்த மான்கள் வந்து தனியாக எப்பயுமே இருக்காது, எப்பயுமே கூட்டமாக தான் சுற்றும். ஸோ அந்த பெண்மான்களை அந்த ஆண்மான்கள் தான் காப்பாற்றும். ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் டக்குன்னு இருந்தது ஆண்மானை வந்து சவுண்ட் கொடுத்து பெண்மானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் எப்பயுமே. அது போக இங்கே எறும்பு தண்ணி இருக்கு, உடும்பு இருக்கு, பாம்புகள் இருக்கு. அதாவது ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா எல்லா விலங்குகள் பறவைகள் ஒரு உயிரினம் வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது தான் வந்து ஒரு காடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லேண்ட்ஸ்கேப் இருக்கும். 0.5 ஹெக்டேருக்கு மேலே இருக்கிறது தான் வந்துட்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? இப்போ நீங்கள் உங்கள் செக்ஷனில் இருக்கும்ல ஏபிசி, 6th ஸ்டாண்டர்டில் ஏபிசி, எதுக்காக அப்படி செக்ஷன் பிரிச்சிருக்காங்க? ஸோ உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் வந்து உங்களை கவனித்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்காக செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபாரஸ்ட்டையும் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற சாயில்ஸை வச்சு, அங்கே இருக்கிற ட்ரீஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்கிற தண்ணியை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க, என்ன மாதிரி இருக்குது என்ன ஏது அப்படின்ட்டு. ஸோ இங்கே இருக்கிறது வந்துட்டு 3 சென்டிமீட்டர் ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து புதற்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க.